பல நிகழ்ச்சிகளில் நாம் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறோம். முதலில் அதற்கெல்லாம் வாய்ப்பாக இருந்து இந்த குடும்பத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கும் ஆரம்பமாக வாழ்கிறேன். மனநிலை உங்களை வாழ்த்த வயதில்லை மனநிலைகிறேன். அருமையான இந்த பாராட்டு விழா அனைவரும் அவர்களுடைய என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது பார்க்கும்போது இங்கிருந்து வெளியிலிருந்து பார்க்கிறதான இந்த நாட்டிலே இவ்வளவு பெரிய பாதிகள் உணர்ந்திருப்பார்கள். அன்றைக்குரிய அமைப்பாளர்களையும் மாநில தலைவர்களையும் வரவில்லை என்றாலும் தனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கிறார்கள். செய்தி தேர்வு என்பதை இடையே கொண்டு நம் தலைவரை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்றால் பல்வேறு வேலைகளில் நாம் பேசியிருக்கிறோம். ஒரு காலம் அவருடைய பயணித்த காலங்கள் எல்லாத்தில் எடுத்து ஆய்வுகள் சின்ன சின்ன விஷயங்களா எடுத்தாலுமே அது நம்ம மனசுல அப்படியே தங்குற மற்றும் வரைக்கும் அவருடைய நினைவாகவே இருக்கும். நம்ம சொல்லிட்டு வந்துடுவோம் அந்த இந்த மாதிரி ஒரு நிகழ்வு. உதாரணத்துக்கு உபயோகமானவர்கள் சொன்னார்கள், எனக்கு இந்த பிரச்சனை இருப்பாங்க, அவரோட பயனடைந்தவர்கள் மட்டும்தான் இங்கே இருப்போம். அப்படிப்பட்டவர்கள் அவரால் பயனடையாமல் இருக்கவே முடியாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை உடனடியா ஒரு கல்லூரியில் அட்மிஷனா இருக்கணும். இப்ப பல்வேறு உதவிகளை தன்னலம் தானாது எதையுமே பெனிஃபிட் இதுலாம் நினைக்க மாட்டாங்க. இவர் என்ன கிடைக்கும், இவர் என்ன செய்வார், அதெல்லாம் நினைக்கிறான். கர்ணன் கருத்து நான் உண்மையாவே பார்க்கக்கூடியது நமது நாட்டாமை அவர்களை தான் சொல்லணும். அப்படிப்பட்ட உதாரணத்துக்கு சொல்லப்படுறா ஒரு நம்ம சேவை ஜெயந்திக்கு ஒன்று போறோம். நாம சொல்றது ஆரம்ப காலகட்டத்தில் சமத்துவம் குமார வண்டியில ஒரு மாடு குடும்பம் வந்துருக்கு. மாடு குடும்பம் வண்டி நம்ம அண்ணன் போய் நம்ம கல்யாணத்தில் இருக்காங்க. அவருக்கு அந்த மாடு வந்து வந்த உடனே நேரடியாக ஆஸ்பத்திரிக்கு அன்னைக்கு அவருக்கு சரியான முறைகளை அது நம் தலைவர் மட்டும்தான் எந்த தலைவர் கேட்பாங்க. இந்த நேரடியாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாங்க. தென்காசியில சட்டமன்ற உறுப்பினராக இருந்து ஒரு பக்கம் போறோம். சட்டமன்ற உறுப்பினர் சுத்தி போகணும், இளமத்தில் 5 கிலோமீட்டர் சுத்தி போகணும். எதனால அந்த பாலம் அமைக்கிறது. அப்ப இந்த பாதையில பார்த்தீங்கன்னா உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாறை, அந்த சர்வீஸ் ரோட்ல ஒரு பெரிய பாறை இருக்கு. இது என்ன இதை சுத்திதான் என்ன ஒரு கிலோமீட்டர் சுத்தி வரும் அப்படின்றாங்க அதிகாரிகள் சொல்றாங்க. அப்ப ஏன் அகற்ற முடியாது அந்த பெரிய பாறை உடனடியா வீடுகள் எதிரே இது மாதிரி வச்சு தவிர்க்க முடியாது. இதுக்கு எதுக்கு இவ்வளவு யோசிக்கிறீங்க? 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிடுமோ அந்த இயந்திரம் கொண்டு வர